Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போறது ப்ரோக்கலியை யூஸ் பண்ணி ஒரு ரைஸ் தாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி. பிள்ளைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்க கொடுத்து விடலாம். ஏற்கனவே சில ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிலாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கிரேவிஸ் எல்லாமும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்ல நம்ம எந்த விதமான சாஸுமே பயன்படுத்தல. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சியே ஆனால் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது எந்த அளவு டேஸ்ட் இருக்குமோ எந்த அளவு ஸ்மெல் இருக்குமோ அதே போல செஞ்சுருக்கோம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு அடிகனமான இரும்பு கடாய் ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உப்பு போட்ட வெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, உப்பு போடாத வெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எலசான பச்சை மிளகாவை இது போல் குட்டி குட்டியாக மெல்லிசாக நறுக்கிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. விதைகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதனோடையே பொடியாக கட் பண்ண பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். கட் பண்ண தூள் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இதனோடையே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது. இந்த வெங்காயத்தை இது போல் நறுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்க்கும் போதே ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. 2 பர்னரில் பெரிய பர்னரில் வச்சு தான் சமைக்கணும். ஃப்ரைட் ரைஸ் எப்பொழுதுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சமைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் கிடைக்கும். அதனால தான் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது பெட்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கி வந்துட்டே இருக்கு. வெங்காயம் இது போல் வதங்கின பிறகு அதில் ப்ரோக்கலி சேர்த்துக்கலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டில் ஒரு 150 கிராம் இருக்கும். ஒரு பெரிய பூ வாங்கினீங்கன்னா அதில் 3ல் 1 பங்கு போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விடணும். ஹை ஃப்ளேமில் இருக்குது ஸ்டவ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறி எல்லாம் வதக்கும் பொழுது தீயை குறைச்சி வச்சிட்டிங்கன்னா காய்கறிகள் சாஃப்டாக வெந்துடும். இப்படி ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கும் பொழுது தான் காய் நல்லா அந்த கிறிஸ்பினஸோட கரெக்டாக இருக்கும். ப்ரோக்கலி இந்த அளவு வதங்கின பிறகு இதில் தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு போட்ட வெண்ணெய் சேர்த்துருந்தீங்கன்னா உப்போட அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதை கவனத்தில் வச்சுட்டு உப்பு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இது போல் வதங்கி வரணும். நமக்கு ரொம்ப வதங்கக்கூடாது. அந்த கலர் மாறணும். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் காய் வெந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் சாதமாக வடித்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்க்க போகிறோம். இது ஆழாக்கு பாஸ்மதி அரிசியை சாதமாக வடித்து வச்சுருக்கேன். உதுராக வடிக்கணும் எப்பொழுதுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சாதாரணமாக ரசத்தில் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அதே மிளகுத்தூள் தான். இந்த மிளகுத்தூள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெறும்ன வானலியில் மிளகு சூடேற வரைக்கும் வறுத்துட்டு அதை நல்லா பவுடர் ஆக்கிட்டு சளிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்தாச்சு. சாதம் எவ்வளோ நல்லா உதுராக இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். எப்பொழுதுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் உதுராக தான் இருக்கணும். உதுராக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த பாஸ்மதி அரிசியை எப்படி வடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இது போட்டு நல்லா கலந்த பிறகு இதில் 1 கைப்பிடி அளவுக்கு இருக்கிற வெங்காயத்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை கொத்தமல்லி மட்டும் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. வெங்காயத்தால் சேர்க்கும் பொழுது அதுக்கு உண்டான ஃப்ளேவர் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். பாஸ்மதி அரிசியை ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு அதனுடைய தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு 80% ரைஸ் நல்லா வெந்த பிறகு வடிச்சிடுங்க. இன்னும் வெந்துருச்சுன்னா சாதம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், குழஞ்சி போயிடும். அதனால் பார்த்து வடிச்சிட்டு அதை ஆற விட்டு அந்த ஆறின அரிசியை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கோம். இது பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும்னு இல்லை, சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க பச்சரிசிலெலாம் கூட செய்யலாம். பாஸ்மதி அரிசியில் செய்யும் பொழுது அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். சீரக சம்பா அரிசியில் செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பரான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது உண்மையிலேயே டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நீங்கள் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டிங்கன்னா இருக்கும் பாருங்கள், அதே ஸ்மெல்லில் தான் இருக்கும். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.